இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து எஸ்ரா அவர்களோட அனுபவத்தை தான் இருக்கும். அந்த அனுபவங்களில் வந்து ஒரு விஷயமாக வந்து சுவாரஸ்யமாக வந்து ஒரு சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ படிக்க போகிறது கூட உயிரோசை அப்படின்ற ஒரு சாப்டர். இந்த உயிரோசையில் வந்து ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாலேருந்து சென்னைக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை வந்து அவர் வந்து அனுபவமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உயிரோசை நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த கொல்கத்தாலேருந்து ஒரு துர்கா அப்படின்றவங்க வந்து சென்னைக்கு வராங்க. 2வது முறை வராங்க. அவங்க வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. கொல்கத்தாவில் தான் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகியிருக்காங்க. இங்கே சென்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப பெரிய ஸ்கேன்லாம் வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் அப்போ தான் வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க வந்து அந்த உடம்புல இருக்குன்றதை. அது மட்டும் சின்னதாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு கதையுமே நான் சொல்கிறேன். கொல்கத்தாவிலிருந்து துர்கா 3வது முறையாக சென்னைக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு திருமணமாகி 4 மாதங்களே ஆகின்றது. கணவன் பெங்காலி இன்ஜினியர். தேனிலவுக்காக அவர்கள் அந்தமான் தீவுகளுக்கு போயிருந்தபோது அவளுக்கு உடல்நலக் குறைவானது. மருத்துவ பரிசோதனையில் அவள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. அதுதான் அவளை சென்னைக்கு முதன்முறையாக வரவழைத்தது. அவளது கர்ப்பத்தில் 3 கருக்கள் வளர்வதாக மருத்துவர்கள் கண்டறிந்தார்கள். அதிநவீனமான மெடிஸ்கேன் அவளது கர்ப்பத்தில் 3 உயிர்கள் சிறிய புள்ளி என துடித்து கொண்டிருப்பதை காட்டியது. அவளது உடல்நலன் மிகவும் பலவீனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க உடல்நலம் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கு. சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அந்த 3 புள்ளியே தெரிஞ்சிருக்கு. 3 குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதிநவீன ஸ்கேனில் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. உங்கள் உடம்புக்கு வந்து இந்த 3 குழந்தைங்களை வந்து உங்களால் வந்து காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க வந்து எல்லா சாமியுமே வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாபா வேண்டியிருக்காங்க, துர்கையை வேண்டியிருக்காங்க, இங்கே ஏகப்பட்ட காளியை வேண்டியிருக்காங்க, எல்லா அம்மன் கோவிலே வேண்டியிருக்காங்க, நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து இதை ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து நம்மளால் 3 குழந்தை இவங்க பெற்றுக்க முடியலன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு எப்படியாச்சும் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும், 3 குழந்தையை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனால் மறுபடியும் வந்து வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு வேறு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்களும் இது தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து அந்த 3 கரு இருக்குது, ஒரு இதை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க உடம்பு வந்து செட் ஆகாது. இப்போ அந்த ஒரு குழந்தையை நம்ம எடுத்துக்கலைன்னா 3 குழந்தையுமே வந்து சமமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வளர பிள்ளைங்களுக்கு எதாவது பிரச்சனை வரும், அது உங்களுக்குமே பிரச்சனை வரும். உங்கள் உடம்புக்கு வந்து 3 குழந்தைய வந்து தாங்கிக் கொள்ள முடியாது, 2 குழந்தைய உங்களால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்களோட கோயில் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்த 2-3 டாக்டருமே வந்து இதையே தான் வந்து சொல்கிறாங்க. அவள் மனதின் துக்கத்தை மறைத்து கொண்டு மாலையில் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்றாள். அவளது கணவன் கவலையை மறக்க தெரியாத முகத்துடன் கைகள் நடுங்க கோயிலில் காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்தான். இருவருமாக சாய்பாபா கோயிலில் தியானம் செய்தார்கள். இரவு அவளால் எதையும் சாப்பிட முடியவில்லை. கணவன் பயத்தோடு அவளிடம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டான். அவள் உதட்டை கடித்து கொண்டு பயமாக இருக்கிறது என்றாள். அன்றிரவு இருவருமே உறங்கவில்லை. வேறு பெண் மருத்துவரை மறுநாள் காலையில் சந்தித்தார்கள். மீண்டும் அதே பரிசோதனை. கர்ப்பத்தில் 3 உயிர்கள், தாயும் செய்யும் பாதிக்கப்படுவார்கள் என சொன்ன மருத்துவ பயம். குழப்பத்துடன் அவர்கள் கொல்கத்தாவுக்கு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கருவியை மட்டும் அழித்து விடலாம். அவள் பயத்தோடு கேட்டால் 3இல் எந்த கருவியை நீங்கள் அழிக்கப் போகிறீர்கள் என்று. இதை முடிவு செய்வதற்காக மறுபடியும் சென்னைக்கு வந்தார்கள். 3 கருக்களும் ஒன்று போலவே வளர்ச்சி கொண்டிருந்தன. அவளது உடல் நலம் 3 கருவை தாங்கக்கூடியதாக இல்லை. கரு வளர அதன் உறுப்புகள் பாதிக்கப்படும் என்று அவளை பயங்கொள்ள செய்தார்கள். அவர்கள் துர்கா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் கண்கலங்க வணங்கினால் வெளியிலிருந்த பிச்சைக்காரர்களுக்கு கை நிறைய காசுகள் அள்ளி போட்டால் மிக எளிமையான பாதுகாப்பான முறையில் ஒரு உயிரை மட்டும் விலக்கிவிடலாம் என்று மருத்துவர்கள் உறுதி சொன்னார்கள். அதற்கான நாள் குறிக்கப்பட்டது. அவள் ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் வளரும் கருவில் எந்த கரு அழியப் போகிறது என்று நடுக்கத்துடனும் பயத்துடனும் தான் அறியாமல் விழுமிக் கொண்டிருந்தாள்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னைக்கு வராங்க. அதே தான் சொல்கிறாங்க, ஒரு கருவு எடுக்கணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் வந்து எந்த கருவு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி அவங்க நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டதையுமே இங்கே சொல்கிறாங்க. அந்த துர்கா அப்படின்றவங்க பரவாயில்ல சரி அந்த ஒரு கருவை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த கருவை எடுக்கிறாங்க. 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப மயக்க நிலையில் இருக்கிறாங்க. மயக்க நிலையை விட்டு எதிர்த்தவொடனே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தை வந்து பிறக்காமலே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அது எந்த கருவாக இருக்கும், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்குமா, அதுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன் இப்போ உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ பயம்படுத்துகிறாங்க? எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுங்களால் வந்து 3 குழந்தை பெற்றுக்க முடியாதா? ஏன் இப்போ உள்ள மருத்துவம் வந்து இப்படி உள்ளவங்களை வந்து பயம்படுத்துது? கரு இருந்தால் வந்து நீங்கள் இறந்து போயிடுவீங்க, பலவீனமாயிருவீங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லை? இவ்வளோ நவீன உலகில் வந்து ஏன் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருவை எப்படி கிடைக்கிறதுக்கு வந்து மனசு வந்துச்சு அப்படின்றத வந்து இந்த மருத்துவத்தை பற்றியுமே வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. 3 உயிர்களில் பிறக்காமலே இறந்து போனது எது? எப்படி தெரிந்து கொள்வது? பெயர் கூட இல்லையே, ஆனா பெண்ணா? எதற்காக அந்த ஒரு சிசுவின் வாழ்க்கை கர்ப்பத்திலேயே முடிந்து போனது? எப்படி அதை தேர்வு செய்தார்கள்? உயிர்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன?
கர்ப்பத்தில் சிசு வளர்வது தெரிகிறது. ஆனால் எங்கிருந்து உயிர் உருவாகிறது? யோசிக்க யோசிக்க மன அழுத்தம் கூடுகிறது. அவள் களைத்து போயிருந்த கண்களால் மன்னிக்க முடியாத தன் குற்றத்தை நினைத்து அழுதபடியே இரவெல்லாம் உறக்கமுற்று கிடந்தாள். கர்ப்பத்தில் மீதி இருந்த 2 உயிர்கள் துடித்து கொண்டிருந்தன. மறுநாள் புறப்படும் போது துயரத்தை எல்லாம் விழுங்கியபடி இனி ஒருபோதும் சென்னைக்கு வரவே கூடாது என்று முடிவு செய்து கொண்டாள். உண்மையில் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி? அறியாமை தந்த பயத்தை விடவும் அதிகமாக அல்லவா இருக்கிறது நவீன மருத்துவம் தரும் பயம். மனிதர்களை தவிர வேறு எந்த உயிரினமாவது தனது கர்ப்பத்தை அழித்துக் கொள்கிறதா என்ன? ஒரு கனியில் 100 விதைகளுடன் மாதுளை வளரத்தானே செய்கிறது. உலகிலிருந்து கருணை விடைபெற்று சென்று விட்டதா? என்ன? உயிர் இத்தனை மலிவானதா? பயமாக இருக்கிறது. துர்கா இந்த நகரத்துக்கு திருப்பி வரமாட்டாள். ஆனாலும் இந்த நகரம் அவளது பிறக்காத குழந்தையின் நகரம் இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் இந்த மருத்துவம் இவ்வளோ ரொம்ப பயன்படுத்துது எல்லாத்தையுமே அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ரே பிராட்பரி என்ற அமெரிக்க எழுத்தாளர் எழுதியது. அணுவீச்சுக்குள்ளான ஒரு நகரில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த அணுவீச்சுக்குள்ளான ஒரு நகரத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது. அந்த தொட்டிலில் சிறிய அலுமினிய தகடு போல குழந்தை தெரிகிறது. அந்த அணுவீச்சுக்குள்ளான அந்த ஒரு நகரத்தில் குழந்தை பிறக்குது. இது தொட்டிலில் ஒரு அலுமினிய தகடு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்னதாக அந்த குழந்தை இருக்குது. வெயிட்டே இல்லாமல் இருக்குது. அது கண்ணு கூட முழிக்காமல் இருக்குது. அவ்வளோ ரொம்ப மெலிஞ்சு இருக்குது. அது பிறந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா முத குழந்தை பிறந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லிட்டு அதுக்கு பேர் வைக்கிறாங்க, ட்ரெஸ் மாற்றி விட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பேசவே மாட்டேது அந்த புள்ள. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா அந்த அணுவீச்சுக்குள்ளான அந்த நகரன்றாங்க. அந்த ஒரு பாதிப்பில் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஒரு டைத்தில் என்ன ஆகுது, ஒரு சவுண்டு மட்டும் வருது. ஆனால் அந்த சவுண்டு என்னன்னு சொல்லி உங்களுக்கு கேட்க முடியல. ஒரு விசில் சவுண்டு மாதிரி வருது. உடனே டாக்டர்லாம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி விசில் சவுண்டு மட்டும் தான் வருதுன்னு. உங்கள் பொண்ணு இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அது பேசுகிறது. உங்கள் பொண்ணால் எல்லாமே பேச முடியாது. ஏன்னா அது நிறைய பிரச்சனைகள் தான் பிறந்திருக்கு. இந்த விசில் சத்தம் தான் அதோட பேச்சு. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பசிக்குதா இல்லை சந்தோஷமாக இருக்கா கசரிக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உடனே இவங்களுமே அந்த விசில் சத்தத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புள்ள விசில் அடித்தா எந்த விசில் பசிக்கிறதுக்கு, எந்த விசில் அழுகிறதுக்கு, எந்த விசில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்றத இவங்களும் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் விசில் அடித்து அதை குழந்தை கூட பேசுகிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. ஒரு டயத்துக்கு மேலே அந்த குழந்தை தாங்க முடியாமல் இறந்து போயிடுது. ஏன்னா அந்த குழந்தை ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பமே ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பேசுகிறதே இல்லையா. வெறும் இவங்களுமே விசில் அடிச்சுப்பாங்களாம். ஆனால் அந்த விசில் அடிக்கிறது அந்த குடும்பத்தை யாருக்குமே புரியாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஆள் அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் இவங்க தான் விசில் அடிச்சு எடுத்துருக்காங்க. பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அந்த ஒரு ஸ்டோரியுமே இங்கே சொல்லியிருக்காங்க. குழந்தையிடமிருந்து ஒரு பாஷையை கற்றுக்கொண்டு விட்டார்கள். அதில் சொற்களே இல்லை, வெறும் சத்தம் மட்டுமே இருக்கிறது. குழந்தை வளர வளர அவர்கள் தங்களுக்குள் கூட பேசிக்கொள்வதில்லை. விசில் சத்தமே போதுமானதாக இருக்கிறது. ஒரு மழைக்காலத்தில் அவர்களின் குழந்தைக்கு மூச்சிறைப்பு உண்டாகிறது. அவர்கள் பகலிரவாக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனாலும் குழந்தை இறந்து விடுகிறது. துக்கத்திலே அழுந்தி கிடக்கிறார்கள். காலம் கடந்து செல்கிறது. அவர்கள் அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவே இல்லை. எப்போதாவது விசில் எடுத்துக் கொள்கிறார்கள். அது பசியிலோ அழுகையிலோ என்று கண்டுபிடிப்பதற்கு அவர்களை தவிர அங்கே வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசவே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அந்த குழந்தை கூட விசில் அடிச்சுட்டு உரையாடுறாங்க. அதே மாதிரி தான் இவங்களுமே உரையாடிக்கிறாங்க. வேறு யார்கிட்டையுமே பேச மாட்டுறாங்க. ஆனால் அந்த விசிலுக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தை இப்போ இல்லவே இல்லை. ஏன்னா குழந்தைக்காக தான் அவங்க அந்த பாஷையை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பத்தை பற்றியுமே ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாங்க. ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுதுகிற புத்தகத்தில் இந்த 2 கதை தான் இந்த 2 உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஒரு பகுதியில் நான் பார்க்க வந்தது. நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க. நன்றி.